இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது என்ன மாதிரிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 மார்ச் மாதமானது முடிந்து ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு தலைவிதி மாறுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லா பலனுமே கிடைக்குது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான். ஒரு சில நேரம் ஆபத்து வருவதற்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் நவக்கிரகங்கள் 2025 இப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆங்கில மாதத்தில் 4வதாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். அப்படியே தெய்வீக மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷ நாட்களும் விரதங்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் சுபமுகூர்த்தமான நாட்கள், அரசு விடுமுறை மற்றும் வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய வரும். அதனால் ஏப்ரல் மாதம் ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது. ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். இதில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள், விரதங்கள் நிறையவே இருக்குது. அதுலேயும் அரசு விடுமுறை, சுப முகூர்த்தம், வாஸ்து நாட்கள் குறித்து நிறையவே இருக்குது. அதை பற்றிய விவரங்களை உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆங்கில வருடத்தில் 4வது மாதமாக ஏப்ரல் மாதம் வரும். இது திருமண மாதம் என்று, திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். கடைசி தமிழ் மாதமான பங்குனி ஏப்ரல் 13ஆம் தேதியோடு நிறைவடையும். தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கும். அதன்படி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும். சித்திரை மாதம் இளவேநீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவும் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குது. இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் நிறைய இருக்குது. விரதங்களும் நிறைய இருக்குது. அரசு விடுமுறையும் வரும், சுபமுகூர்த்தமும் வாஸ்து நாட்களும் வரும். அது குறித்த விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2025 முக்கிய விசேஷ நாட்கள் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி, ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய் திருதி. இதெல்லாம் இந்த ஏப்ரலில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மேலும் இதை தொடர்ந்து ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்களும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 சதுர்த்தி, ஏப்ரல் 1/29 வளர்பிறை தேய்பிறை கிருத்திகை, ஏப்ரல் 3 ஏப்ரல் 19 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி, ஏப்ரல் 8 ஏப்ரல் 24 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி, ஏப்ரல் 10 ஏப்ரல் 25 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம், ஏப்ரல் 16 சங்கடகர சதுர்த்தி, ஏப்ரல் 26 மாத சிவராத்திரி, ஏப்ரல் 29 சந்திர தரிசனம், ஏப்ரல் 12 பௌர்ணமி, ஏப்ரல் 27 அமாவாசை. இதெல்லாம் இந்த ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள். ஸோ ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள், ஏப்ரலில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு ஏப்ரல் மாதம் கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. எந்த மாதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் பார்த்து செய்யணும். அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. உங்களை காலி பண்ணுவதற்கு ஒரு கூட்டமே இப்போ இறங்கி இருக்குது. என்னதான் நீங்கள் உஷாராக இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில தடுமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்குது.
அதனால் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் பல சவால்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்து விடலாம். எந்த சவால்கள் வந்தாலும் உங்களை வந்து வெற்றி பெறுவதுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து அமையும். அதாவது உங்களுக்கு வந்து வெற்றி பெறுவது அவங்கள எதிர்த்து வெற்றி பெறுவது ஈஸியாக அமையும். அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். அது எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும், அதை யார்ட்டையாவது சொன்னாதான் மனசு வந்து ரிலேஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து உங்களுக்குள்ளே இல்லாமல் உங்களுடைய சாமி கிட்ட வந்து சொல்லுங்கள். அதாவது யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் உங்கள் மனசுக்கிட்டேயே சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இருப்பாங்கள்ல அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அப்படி கடவுள்கிட்ட சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே வந்து தீர்வு கிடைக்கும். அதனால் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கிறது ஈஸியாக அமையும். ஸோ கண்டிப்பாக கடவுள்கிட்ட சொல்லி பயன்பெறுங்க. கடவுளை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது. அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை தவிர வேறு யாராவது நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தான் வந்து பெரிய இழப்பு. இது வந்து வியாபாரம் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்குன்னு பர்சனல் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அந்த பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் ரகசியமாக வைத்துக்கிறது தான் நல்லது. ரகசியம் மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை எதுவும் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் அறிமுகம் இல்லாத சக ஊழியர்கள்கிட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் ஷேர் பண்ண வேணாம். நான் உத்தியோகத்தில் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், இப்படி பண்ண போகிறேன், நீங்கள் இதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறத எதையும் ஷேர் பண்ண வேண்டாம். மீறி ஏதாவது ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு கெடுதலாக முடியும். நல்லது போய் கெட்டது வரும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழிக்கேற்ப தொட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி ஆகாமல் உங்களுக்கே அது இடையூறாக மாறும். அதனால் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செல்லணுன்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் செல்லணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பக்கமும் வந்து திரும்ப விடாதீங்க. அது இதுன்னு எது வந்தாலும் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் பொருட்படுத்திக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு செயல்படுங்க. அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. இந்த ஏப்ரல் மாதம் இப்படியெல்லாம் செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் நல்லது நடக்கும். இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ரிஸ்க்குகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூடலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அதிக முதலீடெல்லாம் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வியாபாரத்தில் முதலீடு பண்ணதில் லாபம் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அதில் லாபம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணி அதுலேயும் வந்து லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தால் உங்களுக்கு தொழில் செய்கிற எண்ணத்திலேயே வெறுப்பு வந்துடும். அதனால் தொழில் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. யாரையாவது நம்பி ஏமாறுறதுக்கு யாரையும் நம்பாமல் உங்களோட தொழிலில் இருக்கிறது இப்போதைக்கு ஏப்ரலுக்கு நல்லது. இந்த ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஏதாவது கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் அப்போ முதலீடுகள் வந்து பண்ணுங்கள். அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் கலைத்துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எதுவும் வராது. இருக்கிற வேலையவே வந்து தக்க வைத்துக்கொள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புதுசாக ஏதாவது வந்து உங்ககிட்ட ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் உங்களோட வேலையில் இப்போ பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்கள் கலைத்துறையில் உங்களோட இதில் வந்து தக்க வைத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த ராசி பலன் தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.